இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இறைவார்த்தை தீமோத்தேயுக்கு இரண்டாவது புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 20 மற்றும் 21. ஒரு பெரிய வீட்டில் பொன் வெள்ளி கலன்கள் மட்டுமல்ல, மண் மற்றும் மரத்தாலான கலன்களும் உள்ளன. அவற்றுள் சில மதிப்புடையவை, சில மதிப்பற்றவை. ஒருவர் மதிப்பற்றவற்றிலிருந்து தம்மை தூய்மையாக வைத்துக் கொண்டால் அவர் மதிப்புக்குரிய தூய கலனாக கருதப்படுவார். அவர் எந்த நற்செயலையும் செய்ய ஆயத்தமாயிருப்பார். தம் தலைவருக்கு பயனுள்ளவராய் இருப்பார் அப்படின்னு சொல்லி அங்கு பவுலடியார் தன்னுடைய சீடரான தீமோத்தேயுக்கு எழுதுறார். பிரியமானவர்களே, நம்ம வீட்டில் என்ன பொன் நகை வச்சிருக்கிறீங்க. ஒருவேளை 50 பவுன் 100 பவுன் நகை வச்சிருக்கலாம், அல்லது பணம் லட்சக்கணக்கில் வச்சிருக்கலாம், விலை உயர்ந்த பொருட்கள் இது எல்லாம். அதே போல் செருப்பு வச்சுருக்கிறீங்க, மண்பாண்டம் வச்சுருக்கிறீங்க, அதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கிறோம். இப்போ செருப்பை நம்ம வீட்டில் எங்கே வைக்கணும் நமக்கு தெரியும், சரிங்களா? அதே போல் ஒரு பணம் அல்லது நகை அதை எங்கே வைக்கணும் நமக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குது, சரிங்களா? அப்போது நம்முடைய உலக சார்ந்த காரியங்களில், உலக வாழ்க்கையில் எந்த பொருளை எந்த இடத்துல எங்கே வைக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்குது. அதே போல் கடவுளுடைய காரியங்களில், இந்த ஆன்மீக காரியங்களில் மதிப்புள்ளவை எது, மதிப்பற்றவை எது, அதை கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். கடவுள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த நல்ல மனநிலையை, ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எது மதிப்பு உள்ளது? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், கோபம், நான் கோபப்பட்டேன்னா எல்லாரும் கப்புச்சுப்புன்னு ஆயிடுவாங்க, என்னை போல் யாரும் பாட முடியாது, என்னை போல யாரும் இறைவார்த்தை அறிவிக்க முடியாது என்கிற ஒரு மேட்டிமைத்தனம், பெருமை, தற்புகழ்ச்சி, இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா மதிப்பும் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம தூசியிலும் தூசி. அப்போ எது மதிப்புள்ளவை, எது மதிப்பற்றவை? பாருங்கள், நம்ம பல நேரங்களில் மனக்கசப்பு, சீற்றம், கூச்சல், குழப்பம், பழிச்சொல், இதெல்லாம் மதிப்பற்றவை. அப்போ இந்த தவ காலத்தில் நான் யாரோடு மனக்கசப்போடு இருக்கிறேன்? எனக்கிட்ட பழிச்சொல் சொல்லக்கூடிய மனப்பான்மை இருக்குதா? அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் மன்னிக்க முடியாமல் யாரோட நான் இருக்கிறேனா? அப்போ இந்த தவ காலத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, மதிப்பற்றவற்றில் இருந்து மதிப்புள்ளவனாக என்னை உருமாற்றும். நான் செய்யக்கூடிய நோன்பு, நான் பின்பற்றக்கூடிய எல்லா விதமான ஆன்மீக பக்தி முயற்சிகளும் ஆண்டவரே என்னை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மைப்படுத்தட்டும். எப்படி பொன் புடமிடுகிறதோ அதே போல உம்முடைய வார்த்தை என்னை புடமிடட்டும். ஆண்டவரே, என் வாழ்வை மாற்றட்டும், என் வாழ்வை செழுமைப்படுத்தட்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நாம் ஒப்பு கொடுத்து கடவுளுக்கு பயனுள்ளவர்களாக நாம் வாழ நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகிறீர், எங்களுடைய வாழ்வை நெறிப்பிடித்து வருகிறீர். இப்படிப்பட்ட மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தெய்வமே, இது எங்களுடைய இதயத்தில், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மதிப்புள்ளவையாக தேவையற்ற காரியங்களை நாங்கள் சுமந்து வருகிறோம். ஆனால் உம்முடைய பார்வையில் அவை மதிப்பற்றவை. ஆண்டவரே, உமக்கு உகந்த கலன்களாக நாங்கள் மாற வேண்டும். உமக்கு உகந்த கருவிகளாக எங்களுடைய வாழ்வு அமைந்திட வேண்டும். ஆண்டவரே, அதற்கு உம்முடைய ஆவியானவரை எங்களுக்குள்ளாய் தாரும், வல்லமையை பொழிந்திடும். எங்களுடைய வாழ்வு மாற வேண்டும், எங்களுடைய வாழ்வு ஆண்டவரே திறம்பட வேண்டும். அதற்கு தேவையான ஆற்றலை, ஆவியானுடைய வல்லமையை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.